ஹலோ காய்ஸ். நேற்று வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அவங்களோட புது டெஸ்ட் கோச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாள் சிஎஸ்கே அணியின் லெஜெண்டரி பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் தான் இங்கிலாந்து மென்ஸ் டீமோட புதிய டெஸ்ட் கோச். இப்போ பிரெண்டன் மெக்கலம் வந்து டெஸ்ட் கோச் ரோல்லேருந்து விலகினதுக்கப்புறம் இப்போ ஸ்டீஃபன் ஃப்ளமிங்க்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நிறைய பெரிய பிளேயர்ஸ்லாம் இந்த லிஸ்ட்டில் இன்வால்வ் ஆகியிருந்தாலும் எதுக்கு போய் ஸ்டீஃபன் ஃப்ளமிங்க்கு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு இந்த பதவியை கொடுக்குதுன்னு தெரில. ஏன் அப்படின்னா, கிரிக்கெட்டில் வந்து ஒரு கோச்சோட ரோல் வந்து கேப்டனுக்கு எய்ட் பண்ணுறது தான். லைக் எப்படி சொல்கிறது, கேப்டன் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்காங்களோ கோச் அந்தளவுக்கு பெட்டராக இருப்பாங்க. அதுதான் கிரிக்கெட்டில் ரோல். இப்போ ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா அப்படியே அது ரிவர்ஸ். கேப்டன் வந்து ஆர்ம் பேண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்மாலிட்டியாக இருந்தாலும் கோச்சுக்கு தான் டெசிஷன் மேக்கிங்க்கான பவர்ஸ் எல்லாமே இருக்கும். கேப்டன் வந்து கோச்சுக்கு எய்டாக இருப்பார். இங்கே கிரிக்கெட்டில் வந்து அது அப்படியே ரிவர்ஸ். நிறைய ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான கிரிக்கெட் டீம்ஸை கவனிச்சோம்னாலே அது தெரியும். அந்த வகையில் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் வந்து அந்த மாதிரி கேப்டனுக்கு கீழே ஒரு நல்ல எய்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப கேப்பபிளான ஒரு கோச். அவர் அதே தான் சிஎஸ்கேல செஞ்சுட்டு இருந்தார். சிஎஸ்கேல அவர் சாதிச்சதா சொல்கிறப்ப அத்தனை ரெக்கார்ட்ஸுக்கும் சொந்தக்காரர் திருமிகு எம்எஸ் தோனி அவர்கள். எம்எஸ் தோனி கூட அப்படியே சேர்ந்து பயணிச்சதுனால ஸ்டீஃபன் ஃப்ளமிங்க்கும் அந்த அந்த அச்சீவ்மெண்ட்ஸில் பங்கு கிடைக்குது. அது ஓகே, அது தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா லாங் பீரியட் அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி கேப்டன் கூட எந்த பிணக்கும் இல்லாமல் தொடர்ந்து பயணிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அந்த வகையில் ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கை பாராட்டலாம். பட் ஆனால் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுக்கு இது எந்த வகையில் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரில. ஏன்னா அந்த டீம்ஸ் லைக் இங்கிலாந்து, நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்காலாம் பெருசாக டோர்னமெண்ட்ஸ்னு போய் ஜெயிக்காததுக்கு பெரிய ரீசனே அவங்களோட பேட் கேப்டனிங் தான் பல சமயங்களில். ஏன்னா கிரிக்கெட்டில் வந்து கேப்டன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த டெசிஷன் மேக்கிங்கில். அஃப்கோர்ஸ் இந்த செலெக்ஷன்ஸ் அதுலலாம் அங்கே கேப்டனுக்கு பெரிய பங்கு இல்லாட்டியும், பட் அதுலேயுமே சில ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான கேப்டன்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் பெரும்பாலும் செலெக்ஷன்ஸில் வந்து கேப்டன்ஸுக்கான பங்குங்கிறது கொஞ்சம் கம்மி. பட் ஆன் பிச்சில், ட்ரெஸ்ஸிங் ரூமில் அந்த மாதிரி இடங்களில் வந்து கேப்டனுக்கு வந்து அளவற்ற பவர்னே சொல்லலாம். ஆன் பிச்சில் வந்து கேப்டனை மிஞ்சின ஒரு பவர் யாருக்கும் கிரிக்கெட்டில் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. அப்படி இருக்கப்போ அந்த கேப்டன் எவ்வளோ பெரிய லீடராக இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த வகையில் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து இப்போ கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்க வந்து ஜோ ரூட் வந்து இப்போ சமீபத்தில் ரிட்டையர் ஆன பென் ஸ்டோக்ஸ்க்கு முன்னாடி இங்கிலாந்து நேஷனல் டீமை கேப்டனாக லீட் பண்ணவர் தான். ஸ்டோக்ஸாவது அவருக்குங்கிற ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியோட டீமை லீட் பண்ணார். பட் ஜோ ரூட் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாதிரியான ரெக்கார்ட்ஸ் இல்லை. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பயுமே ஒரு கேப்டன் மெட்டீரியல் இல்லை. அவர்கிட்ட போய் கேப்டன்சியை கொடுத்துட்டு ஸ்டீஃபன் ஃப்ளமிங் மாதிரி ஒரு கோச் இருக்கிறப்போ அந்த ரெண்டு காம்பினேஷன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரில. ப்ளஸ் ஜோ ரூட் வந்து ஆல்ரெடி அவர் ரிட்டையரிங் பேஸுக்கு போயிட்டுருக்காரு. ஆப்வியஸ்லி அவர் வந்து அந்த சச்சினோட 15,000 ரன்ஸ் ரெக்கார்டை சேஸ் பண்ணுற பேஸில் இருக்கனால அந்த ரெக்கார்டை அவர் சேஸ் பண்ணுற வரைக்கும் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அவர் ரிட்டையர் ஆக விட மாட்டாங்க, அவரும் ரிட்டையர் ஆக மாட்டார். ஸோ அந்த பீரியட் வரைக்கும் தான் அவர் டீமில் இருக்க போகிறாரு. அதே சமயம் ஸ்டோக்ஸு, ஜேம்ஸ் ஆண்டர்சன் இந்த மாதிரியான லெஜெண்டரி ஃபார்மர் பிளேயர்ஸ் எல்லாம் ரிட்டையர்ட் ஆயாச்சு. இங்கிலாந்து வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட் ப்ளஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேஸ்க்குள்ளே போகிற கட்டாயத்தில் இருக்காங்க. அந்த சமயத்தில் ஜோ ரூட் மாதிரி அந்த ரிட்டையரிங் பேஸில் இருக்க ஒரு லெஜெண்டரி பிளேயருக்கு கேப்டன்சி கொடுக்கணுமா? அதுவும் திரும்ப அவர் ஆல்ரெடி கேப்டன்சி பண்ணி எனக்கு அது வேண்டான்னு சொல்லி தான் திருப்பி கொடுத்தாரு. ஸ்டோக்ஸுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம். ஸோ அப்படி ஒரு பிளேயருக்கு ஏன் கேப்டன்சி கொடுக்குறாங்க? எஸ்பெஷலி ஸ்டீஃபன் ஃப்ளமிங் மாதிரி ஒரு கோச் உள்ள வரப்ப அப்படின்னா அது ஏன்னு தெரில. ஏன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ், அவ்வளோதான் மொத்தத்துக்குமே. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ ஹாரி ப்ரூக் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ஒயிட் பால் ஃபார்மேட்டில். ஓடிஐலையும் அவர் தான் கேப்டனு, T20லையும் அவர் தான் கேப்டன் நினைக்கிறேன், அந்த ரெண்டு ஃபார்மேட்லையுமே. ஸோ இங்கிலாந்து டெஸ்ட் டீம்லையுமே ஹாரி ப்ரூக் வந்து இப்போதைக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் இருக்கார். அப்படி இருக்கிறப்போ ஏன் ஹாரி ப்ரூக் மாதிரியான அப்கமிங் பிளேயர்ஸுக்கு
ப்ரெசன்ட் ப்ளஸ் ஃபியூச்சர் ஓரியன்ட் பிளேயர்ஸுக்கு கேப்டன்சி கொடுக்காம பழையபடி ஜோ ரூட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. இது எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும். இங்கிலாந்து வந்து எதுவுமே இது வரைக்கும் கிரிக்கெட்டில் பெருசாக சாதிக்கலை. இனிமேல் எதுவும் சாதிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும். பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லுது, எனக்கு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கையும் பிடிக்காது, இங்கிலாந்து கிரிக்கெட் டீமையும் பிடிக்காது. அப்படி இருக்கப்போ இந்த ரேஷன் வந்து எனக்கு உள்ள மனசுக்குள்ள நல்லா இருக்கு. எப்பா நீங்கள் இன்னொரு 10 வருஷத்துக்கு இப்படி இருங்கடா, எங்களுக்கு அதுதான் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியா ஃபீல் ஆகுது. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்யூ.